பழமொழியை தான் கற்றுக்க போகிறோம். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னா நாம ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் நினச்சி பண்ணுவோம். ஆனால் கடவுள் அதுக்கு தனியாக ஒரு வழி வச்சிருப்பாராம். இங்கேயும் ஒருத்தருக்கு ஒன்று அப்படி தான் நடக்குது. என்னன்னு நீங்களே பாருங்களேன். 7-8 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு, இதாவது அமைதான்னு பார்ப்போம். ஏனுங்க மாப்பிள்ள, உங்க மூஞ்சி பளபளன்னு இருக்குதே, ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க, இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள்ள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள்ள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க, உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டார். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். எப்படி இருக்க காமாட்சி? எனக்கு 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா, நம்ம குழந்தைங்க இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா, இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குன்னு. ஏனுங்க மச்சா, உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேங்க நான் போயேன்? இவர்தான் என் பையன். என்று மகனே, அம்மா கூப்பிடுறேன். இருக்காமாச்சி, மைசன் இதான் உன் தங்கச்சி. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன், அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்தேன். அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கலந்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? உன்னை அப்படியே குத்துறா. கேளடி கண்மணி.